ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவ வசதி இலவசமாக தருவது என்கின்ற சிந்தனையோடு தொடங்கப்பட்டது. அரசாங்க நிதியும் பெறுவதில்லை, யாரிடத்தில் நன்கொடை கேட்டு நிற்பதில்லை, தானாக மனமுவந்து கொடுப்பார்களே. ஆனால் அதை வைத்து இந்த முதியோர் காப்பகம் நடத்துவது என்ற தீர்மானத்தின்படி நடந்தது. தமிழகத்தினுடைய பல இடங்களுக்கு சென்று இசை சொற்பொழிவு, பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், ஜோதிடம், வாஸ்து இந்த பணிகளிலே வரக்கூடிய அந்த தொகை நாளில் ஒரு பங்கு எனது குடும்ப செலவுக்காகவும், மீதம் இருக்கக்கூடிய அந்த 3 பங்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் செலவிடுவது என்கின்ற என்னுடைய கொள்கைப்படி இன்று வரை நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் என்னால் பார்க்க இயலவில்லை என்பதற்காக கணவனால் கைவிடப்பட்டவர், கணவனை இழந்தவர், 2 குழந்தைகளோடு இங்கு வந்து இந்த பணியை ஏற்று அவர்கள் குழந்தைகளை இங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளை படிக்க வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் இங்கு தங்கி இந்த பணியினை செய்து அவர்களிடத்தில் இந்த பணியை ஒப்படைத்து விடலாம் என்று இருக்கிறேன்.